குருவே சரணம், குருவடி சரணம், திருவே சரணம், திருவடி சரணம். இப்பொழுது ஒருவருக்கு சந்திர மகாதசை நடைபெறுகிறது என்று கொண்டால், அந்த சந்திர பகவானவர் ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் என்ற 3 நட்சத்திரங்களின் வாயிலாக சந்திர திசையானது ஒருவருக்கு நடைபெறும். அப்படி மகர ராசியில் திருவோண நட்சத்திரம் சொல்லும் பொழுது ஒருவருக்கு சந்திர திசை நடக்கும் பொழுது நாம் திருவோண நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை தினமும் 11 முறை கூறுவதன் மூலமாக சந்திர பகவானின் அருளை பெற்று, திருவோண நட்சத்திரத்தின் அருளை பெற்று நாம் அந்த சந்திர மகாதசையை நல்லபடியாக கடந்து செல்ல முடியும். இப்பொழுது திருவோண நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை காண்போம். ஓம் மகாஸ்ரோணாய வித்மஹே புண்ணியஸ்லோகாய தீமஹி தன்னோ ஸ்ரோணா பிரச்சோதயாத். ஓம் மகாஸ்ரோணாய வித்மஹே புண்ணியஸ்லோகாய தீமஹி தன்னோ ஸ்ரோணா பிரச்சோதயாத். ஓம் மகாஸ்ரோணாய வித்மஹே புண்ணியஸ்லோகாய தீமஹி தன்னோ ஸ்ரோணா பிரச்சோதயாத். இப்படி இந்த மந்திரத்தை நாம் தினமும் 11 முறை ஜெபிப்பதன் மூலமாக சந்திர பகவானின் அருள் ஆசீர்வாதம் பெற்று சிறப்புடன் வாழ்வோமாக. வாழ்க வளமுடன். நன்றி.